நாமத்தில் வேத வசனத்தை நாம் எல்லாரும் கொஞ்சம் தியானிக்கும்படியான இந்த நேரத்தில் வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சகல விதத்திலையும் அவைகள் நன்மையும் செம்மையுமாக ஒழுங்குமாக அனைத்தும் இருக்கிறது. ஆகினால தேவனுடைய வசனத்துக்கு நம்ம எல்லாரும் உங்களுடைய இறுதியும் செவிகளையும் நீங்கள் திறந்து கொள்ளுங்க. உங்கள் செல்போனெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ண முன்னே சொல்லிட்டு போல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் யாரும் டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா கவனமாக கொஞ்சம் பார்க்கணும். ஒருவேளை ஏசியும் உங்களுக்கு குளிர்ச்சி கொஞ்சம் இருக்குமானா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு சொல்லிட்டு இருக்காங்க குளிர்ந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ண தான் இருக்குது, ரைட்டர்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க, ஏன்னா கை காட்டுறேன் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு ஏசிலே இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்பவும் கொஞ்சம் பிடிச்சிக்கல ஏன்னா தூக்கம் வருவாங்க, ஒரு சிலர் நல்லா அப்படின்னு தூங்கிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதனால வசனத்துக்கு நேராக நம்மை பைபிள் இருக்கும் நல்லா பண்ணோம், பைபிள் எடுத்து ஜிப் ஓவர் பண்ணி வசனத்தை படிக்கணும். அது எதுக்காக பைபிள் கொண்டாந்துருக்கிறோம், அதை வச்சு வேடிக்கை பார்க்கறது இல்லை, நல்ல பைபிளை திறந்து வசனத்தை படிக்கும்போது பார்க்கணும் கேட்கணும். மற்ற நேரத்தில் பைபிளை கூட்டிட்டு உடனே படிச்சுனே கூடாது. நிறைய பேர் தவறு என்ன தெரியுங்களா, பைபிள் ஒரு வசனம் சொல்லும் போது அந்த வசனத்தை சொல்லிட்டு உடனே சொன்ன மாத்திரத்தை படிச்சுட்டு உடனே பைபிள் விட்டு என்ன சொல்லப்படுன்னு கவனிக்கணும். ஒரு சில எப்படி தெரியுங்களா, அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க, இந்த கவனிங்க என்ன பாருங்க, ஹலோ சொல்லுங்க, நீங்க போன் வந்தா சொல்லுங்களா, இங்க சொல்ல மாட்டீங்க, ஹலோ நல்லா சொல் சகோதரர் சொல்லல, ஹலோ சத்தமா சொல்லுங்க, ஹலோ. இப்போ பைபிள் படிச்ச உடனே அந்த பைபிள் படிச்ச ஒரு வசனம் என்ன பண்றாங்க, இப்போ ஒரு வசனம் சொல்றாரு பாஸ்டர், சங்கீதம் 91வது அதிகாரம் முதல் வசனம், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர், அதோடு நிறுத்திட்டு இங்க பார்க்கணும் பாஸ்டர். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அதிகாரத்தை படிச்சு முடிச்சிருக்கும், வீட்டில் படிக்க நேரம் இல்லை, இங்க எல்லாம் என்ன பண்ண படிச்சு முடிச்சோம். இது ஒழுங்கணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்ல படிக்க வேண்டாம், கவனிங்க. கடைசி சொல்லப்பட்டிருக்கு, சகலமும் ஒழுங்கும் கிரமமாக செய்ய கடவுள். சகலமும் ஒழுங்கும் கிரமம். அப்போ எப்ப படிக்கணும், எப்ப கேட்கணும், எப்ப ஜெபிக்கணும், எப்ப ஆராதிக்கணும், இந்த ஒழுங்கு என்ன பண்ணுங்க, அதுதான் ஆராதனை ஒழுங்குகள் நிகழ்ச்சிகள் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஆராதனை நேரத்துல நீங்களும் வர்றத ஒழுங்கின மாதிரி அவ்வளோ கவனிங்க. ஹலோ சொல்லுங்க, ஹலோ. பக்கத்துல பேசக்கூடாது, பக்கத்துல இங்க கவனிக்கணும், ஹலோ. இங்க என்ன பண்ணோம், என்ன சொல்றன்னு கவனிக்கணும். நிறைய என்னன்னா இந்த ஒழுங்கினமான காரியங்கள் கடைபிடிக்கிறதால காலத்தாமதம் வரீங்க. ஒழுங்கா 7 மணிக்கு வரும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா வர வேண்டியதுல வந்து சேரும். நீங்க ஒழுங்கா வந்துட்டு கத்தர் நான் வந்தேன் ஆராதிச்சேன் கத்தர் தான் கொடுத்தாரு, அவர் மேல கேள்வி கேட்கக்கூடாது, அவர்கிட்ட ஏறுற கேள்வியே இருக்கக்கூடாது. நீங்க யோசித்து பாருங்க, உங்களை உருவாக்குறது யாரு, உங்களை ரட்சித்தது யாரு, உங்களுக்கு கொடுத்தது ஞானம் யாரு, உங்களுக்கு கொடுத்த பலன் யாரு, யோசித்து பாருங்க. ஆனா கேள்வி மட்டும் அவரை கேட்கிறோம், கேள்வி அவரை கேட்கக்கூடாது. நாம் கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் நானும் யார் எம்மாத்திரம், அவரை கேள்வியே கேட்கக்கூடாது. சொல்லும் அடியே கேட்கிறது போல மாறுமே தவிர ஏன் என்ற கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இப்ப எல்லாம் கவனிச்சுங்க, வேத வசனத்துக்கு நாங்க எல்லாரும் சரியா. நான் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டேன்னா, நீ நிறைய நேரங்களை பக்கத்துல உள்ள டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க நம்ம எல்லாரும் கவனமாக கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வசனத்தை முடிச்சு சொல்றேன். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கங்க, அந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு வார்த்தையை
அந்த வார்த்தையுடைய தாழ்வரித்தை புரிந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தையுடைய சாராம்சம் என்னது என்பதை சரியா நீங்க விளங்கிக் கொள்வதற்கு அதிகமா ஜெபத்தில் இருக்கணும். உங்க சிந்தையும் வேத வசனத்துக்கு நேராக இருக்குமானால் வேத வசனங்கள் எல்லாம் அது நிறைய கருவொருளாங்களும் மறைவுள்ளாங்களும் ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். வேத வசனத்தை படிக்கும்போது கவனமா நீங்க படித்தீங்கன்னா அதை மீண்டுமா படிக்கும் போது வசனத்தை எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்களும் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நல்லா கவனிங்க. அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களால். இந்த ரெண்டு காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. அவர்களால் ஆண்டவருடைய நாமம் வீணிலே வழங்கிக் கொண்டிருக்கு, தூஷிக்கப்படுகிறது. யாரால்? வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளால் அவர்களால் தூஷிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஞானஸ்தானம் எடுத்தவரும் சரி எடுக்காத சரி விசுவாச பிள்ளைகள் என்று சொல்லுறவர்களால அநேக இடங்கள்ல ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆனால் வசனத்தை சுமக்கிற கேட்கிற கீழ்ப்படுகிற உங்களால் என்னால் கர்த்தர் மகிமைப்படுகிறார். நாம் எது நடக்கணும்? கர்த்தர் உங்க மூலமா எவ்வளவு மகிமைப்படுதமா அல்லது உங்க மூலமா எவ்வளவு தூஷிக்கப்படுகணுமா? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதிர இருக்கீங்க அது வரும், உள்ள எதிர்தான் வரும். சொல்லுங்க, தூஷிக்கிறோமா மகிமைப்படுகிறோமா? மகிமைப்படுவதற்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார். யார் மேல்? ஆவியானவர் தங்கி இருக்கிறார். லூக்கா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்லணும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க குடும்பத்தின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க சபை மேல் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் கூட இருக்குவாரானால் நிச்சயமாய் அவர் மகிமைப்படுவார். ஆவியானவர் இல்லாத பட்சத்தில் தூஷிக்கப்படும். ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு வேதத்துல. ஆதியம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் வசனமும் ஜோடு இல்லாமல் இராது. அப்படி என்றால் நன்மையும் தீமையும், பரலோகமும் நரகமும், ஆசீர்வாதமும் சாபமும், சுகமும் துக்கமும், இவை எல்லாமே கலந்து வருகிற நாட்கள். ஆனா இவைகள் கலந்து வருகிற வேளையில ஆவியானவர் உங்களோடு என்னோடு கூட இருப்பாரானால் தூஷிக்க ஒருபோதும் ஆவியானவர் விடமாட்டார். நிச்சயமாய் அவர் மகிமைப்படுவார். உங்கள் மூலியமாய் என் மூலியமாய் என் தேவன் மகிமைப்படுவார். இதற்காகவே கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார், இங்கே கொண்டு வந்து அமர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய முடியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கவனிங்க, ஆவியானவர் ஏன் மேல் இருக்கிறார்? இருக்கிற ஆவியானவர் அவர் பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாடு சரி பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் பண்ணுங்க, என்னோடு கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போம். அதற்கு அவர் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவளுக்கு தரிசனமானார். நல்லா கவனிங்க, ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். இந்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் அன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறார்? அந்த பிதாவாகிய தேவன் முற்பிதாக்கள்
ஒருவராகிய ஆபிரகாமுக்கு முன்பு தரிசனமாகிறார். அந்த புத்தகத்தை ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயின் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. இப்ப கவனிங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். யார் அவர்? மகிமையின் தேவன், மகிமையின் பிதாவானவர். ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். என் மூலமா கர்த்தர் மகிமைப்படும்படியாய் பிதாவாகிய தேவன், மகிமையின் தேவன் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்லுகிறார், உன் தேசத்துக்கு இந்த ஜனத்தை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன். அவன் இருந்த நாடு, அவன் இருந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுங்களா? விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு தேசம். மெசொப்பொத்தேமியா அந்த தேசத்துல அவன் இருந்த நாட்களில பயங்கரமான அவன் தொழிலும் அவன் தேசமும் விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணம், தேசம். அவன் தகப்பன் பொம்மை செய்து உருவாக்குற ஒரு மனிதன், அதை சேல்ஸ் பண்ணுகிறவர், விற்கிறவர். அந்த நாட்டுல எப்படி என்றால் கொழு பொம்மை நிறைய பேர் தெரியும், கொழு பொம்மை வைப்பாங்க. அந்த பொம்மைகள்லாம் செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது. பீங்கால செய்யற பொம்மைலாம் இன்றைக்கு விருதாச்சல பகுதியில செராமிக்ல வச்சு செய்யறாங்க. களிமண்ல செய்யற பொம்மைகளை பார்த்து நம்ம கொசப்பட்டில் செய்யறாங்க. பல இடங்கள்ல அது குறித்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பொம்மைகள்லாம் செய்து அதை வியாபாரமாக, தொழில் ரீதியாக அது உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் ஆபிரகாமுடைய தகப்பன் தேரா. ஆபிரகாமுடைய தகப்பனுடைய தொழில் அதுதான், வேலையும் அதுதான். இதை விற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை அனுபவிக்கிறவர்கள். இப்படி இருக்கிற சமயத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த போன்ற வார்த்தையில நிறைய அர்த்தம் இருக்குது. வேதத்துல கூட அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு. அது இங்கிலீஷ் சொல்லுங்க பார்க்கலாம். கோ. அந்த வார்த்தை அப்படி அழகா நீ போ அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எங்க போனோம், எப்படி போனோம், எதுக்கு போனோம் தெரியாது. கர்த்தர் சொல்லிட்டார், தரிசனம் ஆகிட்டார், சொல்லிட்டார், போயிட்டார். போறதுக்கு முன்னாடி அவர் விட்டு வரதுக்கு கஷ்டம், அதை விட்டு விலகுறதுக்கு கொஞ்சம் மன துயரம். ஏனென்றால் அவர் தகப்பனுடைய வார்த்தையை கேட்கணும். ஒரு முறை தன் தகப்பன் தேர்வாகு பொம்மையெல்லாம் செய்து அதை அழகா நல்லா வண்ணம் தீட்டி அதை வைத்திருந்தார். தகப்பன்கிட்ட மகன்கிட்ட சொல்லிட்டு அதை என்ன பண்ணார், நான் போயிட்டு வரப்பா கொஞ்சம் பார்த்துக்க சொல்லும் போது, அப்போ ஆண்டவர் இவருக்கு தரிசனமானவர் குறித்து இன்னார் என்பதை ஆபிரகாமுக்கு சரியாய் விளங்கி இருக்குது, புரிந்திருக்குது. ஆனா தகப்பன வார்த்தை கேட்கணுமே அப்படின்னு சொல்லி இதை வியாபாரத்துல பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தரிசனமான தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் பயங்கரமான உறவு இருக்குது. இப்போ தன்னுடைய தகப்பன் தேவன் சொன்ன வார்த்தைக்கும் கேட்டுட்டு இருக்கிறார். கேட்கும் போது அவருடைய வாழ்க்கையில பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறார். இப்போ அப்பா வெளியே போயிட்டார், பார்த்துக்குப்பாங்க. இப்போ மகன் என்ன பண்ணாரு, கம்பு வச்சிருந்தாரு. என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் தெய்வங்கள், சாமிகள், தெய்வங்கள் எல்லாம் பயங்கரமான தெய்வங்கள். முன்ன சொன்னா பாத்தீங்க பாஸ்டர், அதுக்கெல்லாம் நிறைய ஆயுதங்கள் இருக்கும். ஆனா நம்முடைய தேவனுக்கோ எந்த ஆயுதம் இல்லை. சர்வாயுதம் இல்லாத சர்வ வல்லமுள்ள தேவன், அவன் அன்பின் ஆயுதமா இருக்கிறான். இந்த தெய்வத்தை போல அன்றைக்கு ஒரே மனசுக்குள்ள குழப்பம். அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, தகப்பன் வருவதற்கு முன்னே இந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு ஒரு கொம்பு எடுத்தார். இதான் தெய்வம் வச்சேன்,
இதான் எல்லாத்தையும் நடத்தணும். ஆனா எனக்கு தரிசனம் தர இந்த தேவன் யாரு, இது யார் அவ்வளவு. சரி என்னதான் பண்ணுது பார்க்கலாம். வந்தாரு, கட்டி கம்பு வச்சுட்டாரு, போட்டாரு, டப் 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 எல்லாம் அடிச்சு போச்சு. இப்ப அப்பா வந்தாரு, என்னப்பாச்சு? இல்லப்பா அது ஒன்று அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு மண்டையும் கால் கையும் உடச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி. இப்படி பைபிள் இல்ல, சரித்திரத்தை சொல்றாரு. உடச்சிக்கிச்சு. உடனே பார்த்தாரு, எப்படிப்பா? இல்லப்பா அதான் தெய்வம் இல்லை, அது உடச்சிச்சு, காப்பாத்திட்டு முடுங்கப்பா. அப்போ இவருக்குள்ள இப்பொழுதுதான் ஆண்டவர் பேசுற வார்த்தை வருகிறது. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம் வராரு. வந்தவரை கர்த்தர் விட்டாரா? இன்னைக்கு அநேக நேரத்தில் நீங்க நானும் அநேக காரியங்களை விட்டு வர்றதுக்கு தயக்கம், கொஞ்சம் அதை குறித்து மயக்கம், அது குறித்து ரொம்ப அலைகளுக்கு கலக்கம் கூட இருக்குது. எதை விட்டு எதை வர்றது? சாதாரணமா செல்ல விட்டு இருக்க முடியல வீட்டுல நைட்ல. பைபிள் இல்லையோ கையில, செல்லு மட்டும் பெருசு பெருசா பட்டப்பட்டே 2, 3, 4 விட முடியல. ஏனென்றால் ஆண்டவர் இன்னும் தரிசனமாகல. ஆண்டவர் தரிசனமாவதற்கு இன்னும் ஆவியானவர் தங்கி இல்லை, கூட இல்லை. கூட இருந்தா நிச்சயம் தரிசனம் வரும், கிடைக்கும். மகிமை தேவன், பிதாவாகிய தேவன் அன்றைக்கு தரிசனமாகி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். மெய்யான தேவன் அவன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு கடந்து வந்தான். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் என்பது யார்? அவர்தான் நானே தேவன். இன்னைக்கு படிச்சீங்க, வேறொரு தேவன் இல்லை. பூமி அனைத்திற்கும். ஏசாயா புத்தகம் 42வது அதிகாரம் நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் எடுத்து சொல்லிடுறேன். 45:22. 45 பூமி அனைத்திற்கும், பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. பூமி அனைத்திற்கும் நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. அந்த தேவன் ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அந்த தேவனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியேப்பட்ட மகிமையான பிதாவானவர் எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவர் என்பது யாரு? இயேசு. அவர் என்பது யாரு? பிதா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். நல்லா கவனிங்க. மகிமையின் பிதா உங்க மூலமா ஏன் மூலியமாய் மகிமைப்படும்படியாய் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அந்த ஆவியானவர் அங்க பழைய ஏற்பாட்டில் மகிமையின் தேவனாய் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அந்த ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் இன்றைக்கு இந்த காலத்துல எப்படி இருக்கிறார்? கொஞ்சம் படி சொல்லி. 1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அவர் திருவுளம் பற்றிருக்கிறார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரகாசத்தினாலே
அவர் மகிமையின் சொரூபமாய், மகிமையின் தேவனாய் இந்த கடைசி காலங்களிலே இயேசு சர்வத்துக்கும் வல்லவராய் இருக்கிறபடியாலே, இவரை கொண்டு சகலமும் உருவாக்கிறபடியாலே, அந்த தேவனை யார் என்பதை சரியா நாம் புரிந்துகிட்டா அவரோடு கூட பேசுகிற அனுபவத்தை பாருங்கள். மத்திய புத்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கவனிங்க. அந்த மகிமை தேவனை குறித்து சீஷர்களுக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மகிமையின் பிதாவானவர், ஏன் மேல உங்க மேல தங்கி இருக்கிற ஆவியானவர் ஆபிரகாம் தரிசனமாயிட்டு, ஆபிரகாம் தரிசனமான தேவன் இன்னார் என்பதை இந்த கடைசி காலங்களில் அவருடைய பிரசன்னமா இருக்கிற அந்த பிரசன்னத்தை இங்கு சீசர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அங்கு மருகு மலையில இயேசுவோடு கூட மோசேயும் எலியாயும் வந்து சம்பாஷணம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது இங்க உள்ள மாம்ச சிறுத்தையோடு கூட இருக்கிற மனிதர்கள், சீஷர்கள் கேட்கிற கேள்வி, தேவனே உமக்கு ஒரு கூடாரமோ, எங்களுக்கு ஒரு கூடாரமோ, என்ன பண்ணுவோம், போட்டுடலாம். இவன் எதை யோசிக்கிறான்? மாம்சத்தின் பிரகாரம் யோசிக்கிறான். நம்முடைய கூடாரம் இங்கே இல்லை. நம்முடைய கூடாரம் எங்க இருக்கு தெரியுங்களா? பரலோகத்தில். எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய குடியிருப்போம் இங்க. நிறைய பேர் குடி என்ன பண்ண பிடிச்சிக்கிட்டு, நிறைய பேர் குடி என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு கஷ்டம். வீட்டுக்குள்ளவே இருக்கணும், வீடை பிடிச்சிக்கணும். இந்த வீடு பரல கொண்டு போகுமான்னு யோசித்தீங்கன்னா திடீர் வந்தா அந்த வீடே காலி ஆயிடும். சொன்னாங்க வந்தா பூமி வாய் படந்தா வீடு இல்லாத போயிடும். அந்த நாட்களில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் நீ எத்தனை பேர் செய்திலாம் பார்த்துருப்பீங்க தெரியல. நிறைய நியூஸ் பார்க்கிறோம். திடீர்னு பார்த்தா அலைகள், சுனாமி, பூகம்பம் இவையெல்லாம் வந்து இருக்கிற மாடியெல்லாம் கவிழ்த்து போட்டது. ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுதுல எல்லாம் காலியாயிடும். ஆக நல்ல கவனிங்க. மகிமையின் தேவனை, மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தவராய் அன்றைக்கு மகிமை மேல் மகிமை அவர் அடைந்தவராய் சீஷர்களுக்கு மறுரூபமாகி அவர் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து அந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தகத்துல யோவான் எழுதுகிறார். யோவான் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். நல்லா கவனிங்க. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. படிக்க சொல்லி யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, இப்போ நல்லா கவனிங்க. இந்த மகிமை பிதாவுக்கு ஏற்ற மகிமை. அவர் ஆவியானவர் தங்கி இருக்கிறார் நம்ம மேல, எல்லார் மேலையும். அவர் பிதாவாகிய தேவன் மகிமையாக தரிசனமானார். அந்த தேவன் இந்த கடைசி காலங்களிலே அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி, அவர் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி மகிமை பிரகாசனாய் அவர் இருக்கிறபடியாக அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்ணுகிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மகிமையை கண்டோம். இந்த மகிமையை நிறைய பேர் காண வாஞ்சிக்கல, விருப்பம் இல்லை. அநேகர் அப்படி மகிமை எப்படி காண்போம்? அநேகர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. என் வயிற்றுல பிறப்பார் சொல்லி அநேக தாதிமார்கள், அநேக கன்னி பெண்கள் காத்திருந்தாங்க. அதுல சூஸ் தி பெஸ்ட் ஒன்று தெரிந்து கொண்டார். அவர் மரியாதை தெரிந்துக்கிட்டார். ஏன் தெரிஞ்சுட்டா நமக்கு கேள்வி கேட்க வேண்டாம், கர்த்தருக்கு தான் அது தெரியும். அநேகர் கேள்வி கேட்டாங்க, ஏன் எங்க வயிற்றுல பிறப்பட? எத்தனை பெண்கள் இருந்தாங்க, எத்தனை சகோதரிமார் இருந்தாங்க. அவர்களாம் இந்த தாதிமார்களாம் கன்னி ஸ்திரீகளாம் உருவாக்குற அன்றைக்கு இன்றைக்கு அநேக திருமணமாகாம இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அன்றைக்கு உருவாக்குனதுதான் இன்றைக்கு காத்திருக்கார்கள், தன்னை கர்த்தருக்காக அர்ப்பணித்து வாழணும்னு சொல்லி. அதே போல அன்றைக்கு காத்திருந்த அநேக பெண்கள்ல மரியாள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இத குழந்தை வயிற்றுல உருவாயிடுச்சு,
மகிமையை கண்டோம். பிறக்கிறதுக்கு முன்னே ஒருத்தி கண்டா, பிறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கண்டா. யார்? படிச்சதும் தெரியும். பிறக்கிறதுக்கு முன்னதாக எலிசபெத்து கண்டார். அவள் எலிசபெத்து வீட்டுல போகும்போது மரியாள் தேவதூதர் பேசுகிறார். இப்போது உன் இனத்தானாகிய எலிசபெத்து பிரசவமா இருக்கிறா, பிரசவ காலம் வந்துருச்சு. அவளை பார்க்க மரியாள் போகிறார். போகும்போது மரியாளுக்கு 6 மாதம், எலிசபெத்துக்கோ நிறைய மாதம். இதை பார்த்த மாத்திரத்துல எலிசபெத்துக்கு வயிற்றில் இருந்த குழந்தை என்ன ஆச்சு? துள்ளிட்டு. அவள் குழந்தை உள்ள இருக்கும்போது கண்டா மகிமையை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தேவாலயத்தில் வரும்பொழுது எல்லாரும் காத்திருந்தார்கள். இயேசு வருகிறார் வருகிறார், மேசியா வரப்போற காத்திருந்தார்கள். அப்பொழுது சிமியோன், என் கண்கள் இரட்சகத்தை கண்டது, மகிமையை கண்டோம். இன்றைக்கு எத்தனை பேர் மகிமையை காண்கிறோம்? தேவ சமூகத்துல வந்தவன தேவ நடுக்கம் இருக்குதா? தேவ பயம் இருக்குதா? வந்த உடனே திரு 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 வாயை கொழுக்கிட்ட வச்சுட்ட மாதிரி ஸ்தோத்திரமே இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுகிற தேவனை கண்ணை மூடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி விடுதலோடு குழந்தைய போல சுபாவம் மாறி தேவ சமூகத்துல நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணா வந்தா தேவ சமூகத்துல பிரசன்னம் இருக்குதா? தேவ மகிமை இருக்குதா? உன்னிலே நான் மகிமைப்படுவேன் வேறு சொல்லப்பட்டிருக்கேன். மகிமைப்படுகிறாரா? யோசித்து பாருங்க. செல்போனை திறந்து பாருங்க, உங்க பேஸ்புக் திறந்து பாருங்க. பேரு பெற்ற பேரு நீரு தாள் லேது எல்லாம் சினிமா பாட்டு, ரிங்டோனு, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர்ல நிறைய பிள்ளைகளுக்கு தேவன் மகிமைப்படுகிறாரா? உங்களோட செல்போன் யோசித்து பாருங்க. நீங்க போனா மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் செல்போன் திறந்தா கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? யோசித்து பாருங்க. உங்க மனசாட்சி சொல்லும். முதல்ல மனசாட்சி ஒண்ணு போதும் ஃபர்ஸ்ட். அப்புறம் கூட இருக்கிற சாட்சி. காய் உள்ள ஒரு மனுஷன் சத்தியத்தில் நடந்து கொண்டான்னு சொல்லி அவன் மனசாட்சி, தேவன் சாட்சி, அங்குள்ள சபையார் சாட்சி, அங்க மூப்பர் சாட்சி. இங்க நம்ம சாட்சி சொல்ல எப்படி? தேவன் எப்படி மகிமைப்படுவார்? தேவன் மகிமைப்பட நீ வாழ்கிற இடத்துல கர்த்தர் மகிமைப்படணும். வாயை திறந்தா போதும். ஒரு வார்த்தை இல்லாம பாசுரம் பார்த்தீங்களா? வாய்க்கு என்ன பண்ண நடந்துக்கணும்? கடிவாளம் இப்ப போட்டிருக்காங்க, மகாவர்ஜி மேலே எல்லாரும் போட்டுருக்கோம். புரியல. மகாவர்ஜி குடும்பத்தில் உள்ளவங்க அதெல்லாம் நம்ம ஆரம்பித்தது. ஏன்னா கடிவாள மாட்டாங்க, வாய் திறந்தா நாத்தடிக்கும். அதனால அவங்களுக்கு அப்படி உள்ள சூழ்நிலை. நம்மளும் அப்படி கிடையாது. வாயை தந்த நல்ல வார்த்தைகள், தேவன் மகிமைப்பட வாயை திறக்கணும், விளங்கணும். ஒரு சில வாயை திறந்தா ஓட்டம் பண்ண நண்டு விட்டா மாதிரி கேட்டுக்கலாம். சத்தத்தை தகர டப்பா மாதிரி இல்ல சோதரணும். இதுதான் வரும், காதுதான் வரும், வரும். சோத்திரம் மற்றதை பாருங்க, திருமணா அப்படின்னு சோத்திரம் பண்ண, ஜெபம் பண்ண வராது. காரணம் தேவன் மகிமைப்பட வாய் திறக்கணும். தேவன் மகிமைப்படணும். தேவ மகிமை காணணும். இன்னைக்கு தேவ மகிமை காண முடியல. உங்க மூலமா மகிமைப்படணும். நீங்க மார்க்கெட் போனா தேவன் மகிமைப்படணும். நீங்க வேலைக்கு போனா தேவன் மகிமைப்படணும். வேலை செய்யற உண்மையா இருக்கணும். உங்க குடும்பத்துல உண்மையா இருக்கணும். சபையில உண்மையா இருக்கணும். ஆதிஸ்மா சொன்னா பாருங்க, நான் தினமும் பிரார்த்திச்சு தேவனுடைய சபைக்கு உண்மையா இருக்கணும், தாசமாதம் காணிக்கு உண்மையா இருக்கணும், சபைக்கு சத்தியத்துக்கு உண்மையா இருக்கணும் சொன்னாங்க. அந்த வாஞ்சை வேணும். நான் உண்மையா இருக்கணும், விரும்பணும். தேவ ஆவியில் இருந்தா நிச்சயம் உண்டாக்குவார். ஆவியில் இருந்தா உங்களை வீட்டுல சும்மா இருக்க ஓட்டா தேவ சபையில ஜெபிக்க வைப்பார். ஒரு பையனுக்கு போன் பண்ண, போன் அடிச்சா அந்த பாட்டு வருது, சினிமா பாட்டு தான். ஒரு சில பாட்டு பாடினா நல்லா சூப்பர் பாட்டு வச்சுக்கணும். நானும் பாட்டு வரலாம் வைக்க வேணாம், சாதாரண போடுங்க, ரிங்டோன் வைங்க. தேவன் மகிமைப்படுவார். இதுல யார் மகிமைப்படுவார்? கர்த்தர் மகிமைப்படுவார்.
யோசித்து பாருங்க, ஒருத்தர் பாட்டு வச்சுக்கிறான், என்ன பண்ணுறீங்க? அது உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு தெரியாதா உண்மையை, அது என்ன மியூசிக் தெரியாது. ஒருத்தர் பாட்டு வச்சுக்கிறான், சூப்பர் பாட்டு, அவன் கானா பாட்டு வச்சிருக்கிறான், டக்கா 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 டக்கான்றான். என்ன தம்பி கேட்டேன், பாஸ்டர் கானா பாஸ்டர். அவன் ஏக்கம், அவன் விருப்பம் எது பாருங்க, உன் மூலியமா நான் மகிமைப்படுவேன். கத்த மகிமைப்படுவதா? உங்களுக்கு மகிமைப்படுவதா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர்ல கத்தர் மகிமைப்படணும். மகிமைப்படுவதற்கான ஏற்ற காரியங்களை நாம் செய்யணும். இது மகிமையின் சாயல், மகிமையின் ரூபம், மகிமையின் பிரசன்னத்தை, ஆண்டவர் இயேசுவை மகிமையை காணணும். கண்டார்கள் மகிமையை இயேசுவிட்ட. உங்க மூலமா, ஏன் மூலமா கர்த்தருடைய மகிமையை காணணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. கவனிங்க, அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய். கொஞ்சம் நல்ல முகத்தை கொஞ்சம் அந்த பாக்ஸ்ல கை கழித்துக்கலாம், கொஞ்சம் திறமையா பண்ணுவோம். இப்போ ஒன்றும் கொரோனா வராது. அடி பக்கத்துல போகும்போது, அடி வெளியே போகும்போது அப்ப என்ன பண்ணுங்க, இருங்க. இப்போ ஒரு செக்கிங் போடுறாங்க, அதுக்காக எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டீங்க? காரணம் என்ன? மூடின முகம், திறந்த முகம். திறந்த முகம் என்ன? நல்லா என்ன பண்ணுவோம், எப்பவுமே திறந்த மனசோடு கத்தோடு பேசுறோம். உள்ள ஒன்று புறம் ஒன்று பேசும் உறவு கலையாத உறவு வேண்டும். உள்ள ஒன்று வச்சு வெளியே பேசுறது திறந்த முகமா? உள்ள என்ன இருக்குதோ அதை அப்படியே என்ன பண்ணும்? இருத்து நிறைவு வாய் பேசும். அப்ப எது நிறைஞ்சுக்குதோ அதான் வெளியே வரும். திறந்த முகமாய் கண்ணாடியிலே பார்க்கிறது போல. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. படிக்கும் போது மீண்டுமா படிக்கும் போது வார்த்தை கவனிங்க எல்லாரும். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து இப்ப நாம் என்ன ஆகணும்? மறுரூபமாகணும். இப்ப கண்ணாடி போய் நிக்கிறோம். எத்தனை கண்ணாடி பார்த்து வந்தீங்க? பார்க்காத வந்தீங்க, ஒரு சிலர் பார்க்காத வந்திருப்பாங்க. எழுந்து பிடிச்சி கண்ணாடி வந்துருவாங்க. ஒரு சிலர் கரெக்டா எழுந்து அவங்களுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு, ஷோகேஸ் இருக்கு. எப்படி ஷோகேஸ் இருக்கோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கு பின்னாடி போய் நின்று அந்த வார்த்தை கவனிங்க. அவருடைய சாயலை கண்ணாடியிலே பார்க்கிறது போல கண்டு மகிமையை காணணும். அடுத்து நம்ம சாயலை காணணும். நம்ம சாயலை எந்த சாயலை காணணும்? அவருடைய சாயலை நம் மூலமா அந்த சாயலை காணணும். என்ன காண்றோம்? கண்ணாடி எப்படி இருக்கு? விரும்புறோம். அழகா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? எங்காவது கோணல இருக்குதா? எங்காவது இல்லையா? முடி கொஞ்சம் வெட்டிக்குமா? தலை சரியாகுதா? கிருத சரியா வச்சுக்குமா? ட்ரெஸ் சரியா பெட்டுமா? இன்னும் நல்லா பண்ணிட்டுமா? இதெல்லாம் பார்ப்போம். வீட்டுல இருந்து வரும்போது உள்ள அழகா பார்த்து வருவோம். வெளியே வந்து ஒரு சில கார் போவோம். அந்த கார் அப்படி பார்ப்பாங்க. அது இல்லாம பைக் நிற்கிறோம், அங்க நின்னாங்க அப்படி பார்ப்பாங்க. அது இறங்கிட்டு கையில் ஒரு பர்ஸ் வச்சிருக்காங்க, அதுல கண்ணாடி இருக்குது, அது எடுத்து அப்படி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறது நல்லதுதான், உங்களை சரிப்படுத்திக்கங்க. இதே போல தேவ சமூகத்தில் நின்று உங்களை நீங்களும் என்னை நானும் சரிப்படுத்திக் கொள்ள தேவனுடைய மகிமையில அந்த முகத்தை, அந்த சாயலை இயேசுவை போல நான் மாற போறேன். யாரை போல மாற போறேன்? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவை போல மாறுறதுதான் நாம சரிப்படுத்த கண்ணாடி. அந்த கண்ணாடி எதுக்கு தெரியுங்களா? வேத வசனம் தான் கண்ணாடி. இந்த கண்ணாடியை உங்களை என்ன அணுகணுமோ கொஞ்சம் எடுத்து இதை படிச்சு இதை போல நான் இருக்கிறேன்னா கேட்கலாம் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக இந்த வேத வசனத்தை கேட்டு படிச்சு பார்த்து இதை போல நிறைய பேர் இப்ப நான் சொல்றது யாரும் தப்பா புரிஞ்சுக்கூடாது.
ஹலோ, படிக்கிறது என்னமோ பைபிள், வரது என்னமோ லேட்டு. படிக்கிறதுமோ பைபிள், கொடுக்கிறது என்னமோ தசமாதுல உண்மை இல்லை. படிக்கிறதுமோ பைபிள், சபைக்கு வருது ஆத்மா இல்லை, ஆத்மா ஆதாயம் இல்லை. படிக்கிறது பைபிள் தான், ஆனா உள்ளவோ மகா கேடும் திருக்கும் இருக்குது. உள்ள மாறல, என்ன பிரயோஜனம்? படிக்கிற வேத வசனங்கள் எல்லாம் உங்களை என்னையும் சரிப்படுத்த கண்ணாடி போல வைக்கப்பட்டிருக்கு. கண்ணாடியிலே நாம் பார்க்கிறது போல, அந்த வார்த்தை அழகா அப்படி சொல்லப்பட்டிருக்கு, மகிமையிலே கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நம்ம என்ன ஆகிறோம்? இப்போ மறு ரூபமாக என்ன ஆகணும்? என்ன ரூபம் சொல்லுங்க? மறு ரூபம். இப்ப இருக்கிற ரூபம் கொஞ்சம் மாறணும். அதெல்லாம் என்ன பண்ணலாம்? பியூட்டி பார்லர் போனீங்கன்னா உங்களை என்ன பண்ண கொஞ்சம் அப்படியே முகத்தெல்லாம் மாற்றிடுவாங்க, சூப்பரா மாற்றிடுவாங்க. எப்படிங்கிற முகம் எப்படி ஆகும்? நிறைய கொஞ்சம் டெக்னாலஜிலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டா உங்க முகம்லாம் சூப்பரா மாறிடும், நல்லா மறுரூபம். ஆனா வேதனை சொல்லப்பட்டிருக்கு நாம் எதுல மாறணும்? மறுரூபம்ல இயேசு கிறிஸ்து 17ஆம் அதிகாரம் மத்திய புத்தகத்தை படிப்பண்ண கவனிங்க. 17ஆம் அதிகாரம் படிச்சிட்டோம் ஏற்கனவே. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில அங்க போய் மறுரூபமான பண்ணி மோசேயும் எலியாவும் வந்து பேசும்போது அவரோடு கூட அவருடைய முகம் மாறினது, மறுரூபமானார். ஆனா ரோமர் புத்தகத்தை 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் படிங்க. ரோமர் 12:2. ரோமர் 12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே அல்லேலூயா. இப்ப நம்ம மனம் என்ன ஆகும் தெரியுங்களா? புதுசா என்ன ஆகணும்? புதுசாகணும். வசனம் மட்டும் சொல்லிப்போம், என்ன சொல்லுவோம்? ஏசாயா புத்தகத்துல அந்த வசனம் இருக்குது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்துல அவாந்தரத்துல, இதுக்கு மட்டும் சொல்லுவோம். ஆனா மனசு மட்டும் புதுசாகாது. நமக்கு எது தேவை அதை சொல்லிப்போம். ஆனா மனம் புதிதானா உன் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் வழியை புதுசா ஆராய் ஓடும். மனம் மாறாவிட்டால், குணம் மாறாவிட்டால் எதையும் அடைய முடியாது, காண முடியாது, சாயலாய் மாற முடியாது. மனம் மாறணும், குணம் மாறணும். நல்லா கவனிங்க, இங்க வேதத்துல வாசல் சொல்லப்பட்டிருக்கு, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். நிறைய பேர் இங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகளை ஆராதிக்கிறோம், ஆராதனை தவறக்கூடாது. வேற எங்கேயும் அவங்களுக்காக இவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணி தான் உள்ளது. ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம். வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கு, உள்ளும் புறமும் ஒரே அளவு. நீங்க எங்க பேசாலும் பாஸ்டர் கேட்டு பார்த்துட்டு நான் இதே மாதிரி தான், நீங்க வெளியே வந்து பேசி பார்த்து கேட்டு பாருங்க நான் இதே மாதிரி தான், எங்கேயும் ஒரே மாதிரி தான். நீங்க பாஸ்டர் கூட கேட்டு எங்க போனா பாஸ்டர் ஜிப்பா தான், எங்க பார்த்தாலும் பாஸ்டர் பண்ணா பாபு சார் போனாலும் பாஸ்டர் ஜிப்பா தான் இருப்பாரு. வீட்டில் வந்தாலும் கொஞ்சம் வெளியில கொஞ்சம் எங்களோட லிங்க் இருப்பாங்க, மற்றது எல்லாருக்கும் ஜிப்பா தான். நீங்க பாத்துறீங்களா, கேள்விப்பட்டீங்களா? அங்க போனா ஒரு இது இல்லை, இங்க ஒரே மாதிரி ஒரே அளவு. காரணம் என்ன தெரியுங்களா? மனம்